வணக்கம் உறவுகளே! நான் வந்துட்டு சீரியல்லாம் பார்க்க மாட்டேங்க. டிவி ஓப்பன் பண்ணா சீரியல் பார்க்கணும். இந்த ரியாலிட்டி ஷோ அது வருது, இது வருது, சூப்பர் சிங்கர்ங்கிறாங்க. என்னென்னவோ சொல்றாங்க இல்லையா? என்னென்னவோ சொல்றாங்க. நெறைய பேர் வருது டிவில. நெறைய ப்ரோகிராம் வருது. நான் பார்க்க மாட்டேன் அதெல்லாம். நான் பார்க்குறது எப்பயாவது நியூஸ் பார்ப்பேன். சரி நாட்டுல என்ன நடக்குது? எங்க என்ன நடக்குது? அது மட்டும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஃபுல் டீட்டெயில்ஸோடலாம் பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் இப்ப எலக்ஷன் வந்துச்சு நமக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு எலக்ஷன் வந்துச்சு. சரி எலக்ஷன் நம்ம ஜனநாயக கடமைய ஆத்தணும் இல்லையா? ஜனநாயக கடமைய ஆத்திட்டு வந்தாச்சு. சரி 4ஆந்தேதி ரிசல்ட்டுன்னாங்களே, நான் ஒரு மெதுவா எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு, வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு, சாப்பிட்டு கீப்ட்டு முடிச்சுட்டு ஒரு 11 மணி, 12 மணிக்கா, சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னதான் ரிசல்ட் வருது பார்க்கணும்னு சொன்னா, அப்படியே ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்தது. சரி நம்ம கடமைய ஆத்திட்டோம்ப்பா. ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கட்டும், தோக்குறவங்க தோக்கட்டும் அப்படிங்கிற மாரி. ஆனா இன்னைக்கு பார்த்தான்னா, இன்னைக்கு பார்த்தேன் திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கா. எந்த சேனல ஓப்பன் பண்ணாலும், திக்கு 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 ராஜேஷ்குமார் கிரைம் கதை மாரி தாங்க போயிட்டுருக்கு. என்ன நடக்குமோ தெரியல. எது நடந்தாலும் நல்லதே நடக்கட்டும். மக்களுக்கு, நாட்ல மக்களுக்கு நல்லது நடக்கணும். அவ்வளோதான். வாழ்க வளமுடன். தேங்க் யூ.